அனைவருக்கும் வணக்கம். இப்போ கடந்த வாரத்தில் நடந்த சில முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பற்றி இப்போ பார்க்கலாம். 8 ஆகஸ்ட்லேருந்து 14 ஆகஸ்ட் வரைக்கும் நடந்த ஈவெண்ட்ஸ் பார்க்கலாம். கடந்த 2 வாரமாக நம்ம கரண்ட் ஈவெண்ட் வந்து ஒரு புதிய மெத்தடில் கொடுத்துட்ருக்கோம். அதாவது வித் பிக்சரோட. எப்பொழுதுமே நார்மலாக சொல்கிற மாதிரி விஷுவல் வந்து நமக்கு இன்னும் மைண்டில் வந்து நல்லா ரிஜிஸ்டர் ஆகும். அப்படின்றதுனால அந்த வித் பிக்சரோட பார்த்தா நம்ம மைண்டை விட்டு அது சீக்கிரம் மெமரி விட்டு போகாது அப்படிங்கிற ஒரு தாட்காக வித் பிக்சரோட நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது நம்புகிறோம். அந்த வகையில் இந்த வாரத்துக்கான ஈவெண்ட்ஸை பார்க்கலாம். பிஃபோர் கோயிங் டு ஈவெண்ட் நம்ம எப்பொழுதுமே சொல்கிற மாதிரி ஒரு திருக்குறள், அந்த திருக்குறளோ நமக்கு ஒரு என்ன சொல்ல வர்றது, இந்த எக்ஸாம் காலங்களில் இந்த மாதிரியான ஒரு பெருந்தொற்று காலங்களில் நம்மளை வந்து ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரியான ஒரு திருக்குறள் தான் இதுவும். இந்த ஒரு பெருந்தொற்று காலங்களில் இதோட ஒரு ஆப்டான திருக்குறள் நமக்கு நாமளே சொல்லிக்கிற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற ஒரு திருக்குறள். இதை தவிர வேறு எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. காலம் கருதி இருப்பர் கலங்காது நாளம் கருதுபவர். இதுக்கான மீனிங் எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து என்ன சொல்ல வர்றது, எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் எவ்வளோ வந்து தன்னம்பிக்கையாக இருந்தாலும் அதுக்கான டைம் அப்படின்றப்ப அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த கோவிட் பெருந்தொற்று காலங்களில் நாம் அந்த டைமை வந்து அந்த கோவிட் பெருந்தொற்று காலங்கள்னால நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. மேபி எக்ஸாம் வர வரைக்கும் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நம்ம ஃபோக்கஸை விட்டு வெளியில் போகவே கூடாது. ஃபுல் கான்ஃபிடெண்ட்டாகவும் இருக்கணும். நம்ம அடிக்கடி கிளாஸில் சொல்கிற மாதிரி எக்ஸாம் போய் எழுதுறது மட்டும் தேர்வு கிடையாது. அதுக்கு முன்னாடி சிலபஸ் சேஞ்ச் வர்றது, இல்லை அப்பப்போ சில அப்டேட்ஸ் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கிறது, பல பிரச்சனைகள் வரும், அதை கடந்து வர்றது, வேலை படித்து முடிச்சுட்டு வேலை சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பல இன்னும் பிரச்சனைகள்லாம் இருக்கும். அது எல்லாமே கடந்து வர்றது தான் எக்ஸாம். ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த கோவிட் பீரியடில் இந்த காலத்தையும் கடந்து வர்றது தான் இதுவும் நமக்கு ஒரு எக்ஸாம், ஒன் ஆஃப் த எக்ஸாம் மாதிரி தான். சரிங்களா? அதனால நம்ம ஃபோக்கஸை விட்டு விலகாமல் ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட எப்பொழுதும் ப்ரிப்பேர்லேயே இருக்கணும். எக்ஸாம் எப்போ வந்தாலும் நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கான கான்ஃபிடென்ட்டை நம்ம வளர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கரண்ட் ஈவெண்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒன்லி விஷுவலோடு பார்க்குறீங்க, அது நல்ல விஷயந்தான். இருந்தாலும் அது கூடவே அதை திரும்ப அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி நம்ம சொல்ல அதை ரிட்டனாக எழுதிக்கிட்டிங்கன்னா இன்னும் அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? அதுதான் ஒரு ப்ராப்பரான வே கூட. அதனால் ஒரு ஈவெண்ட் பார்க்கும்போது டேட் போட்டு நம்ம சொல்ல இந்த வாரத்துக்கான ஈவெண்ட்டு ஒன்லி பவர் பாயிண்டில் மட்டும் இருக்குது, நம்ம எப்போ வேணால் போய் அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் என்றைக்குமே இருக்காதீங்க. அது நாமளே வந்து இது பண்ணிக்கிற மாதிரி. அதனால் என்றைக்குமே ரெக்கார்டடாக ஒரு இது நமக்கு தேவைப்படும். அதுக்காக நம்ம சொல்கிற விஷயங்களை கரண்ட் ஈவெண்ட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. விஷுவல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு கூட நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்ல முறையும் கூட. ஓகேங்களா? சரி, அந்த வகையில் இந்த வாரத்துக்கான முதல் ஈவெண்ட்டு ஸ்டார்டிங் வித் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது பாசிட்டிவான தாட்டோட ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அந்த வகையில் இந்த வாரத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு நேர்மறையான விஷயம் அப்படிங்கிறது வந்து இந்த பிக்சரை பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். வேக்சின் COVID-19. அதாவது உலகிலேயே முதல் முறையாக COVID-19க்கு எதிரான தடுப்பூசியை பதிவு செய்த நாடு ஞாபகம் வந்திருக்கணும், ரஷ்யா. சரிங்களா? வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர்டு COVID-19 வேக்சின் ரஷ்யா தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு கமர்ஷியலான பேர் வச்சுருக்காங்க, ஸ்புட்னிக் 5 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்புட்னிக் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உலகிலேயே முதல் முறையாக விண்வெளிக்கு ஏவப்பட்ட செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் 1 அப்படிங்கிறது அது ரஷ்யாவோடது. எப்படி வந்து செயற்கைக்கோளில் வந்து உலகிலேயே முதல் முறையாக விண்ணில் ஏவியது ரஷ்யாவோட செயற்கைக்கோளோ, அதே வகையில் COVID-19க்கு எதிராக முதல் முறையாக உலகிலேயே தடுப்பூசி கண்டுபிடித்தது ரஷ்யா அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக அதே ஸ்புட்னிக் 5 அப்படின்னு வச்சிருக்கிறாங்க.
சரிங்களா. இது வந்து கமர்ஷியல் நேமு. பட் ஆனால் ரஷ்யா அவங்களோட ரெஜிஸ்டர் பண்ண நேம் பார்த்தீங்கன்னா இந்த GAM கோவிட் VACLYO. ஓகேங்களா. நமக்கு கமர்ஷியல் நேம் வெளியில் சொன்னது தான் ஸ்புட்னிக் 5 அப்படின்னு. நம்ம இந்தியாவும் கோவிட் மருந்து தயாரிக்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதில் முதல்கட்ட வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. அதோட பேர் நமக்கு தெரியும், கோவேக்சின் அப்படின்னு. அதனால் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உச்சநீதிமன்றம், இந்திய உச்சநீதிமன்றத்தோட பில்டிங் இது. இதை பார்த்த உடனே என்ன ஞாபகம் வருது? கடந்த வாரத்தில் நடந்த சில ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு. அதுதான் என்ன தீர்ப்பு ஞாபகம் வருதா? Daughters entitled to equal property rights even if born before 2005 amendment to the Hindu Succession Act. உச்சநீதிமன்றம், அதாவது பெண்களுக்கு தந்தையோட சொத்துல பங்கு உண்டு அப்படிங்கன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது கிட்டத்தட்ட இந்திய சுதந்திரம் அடைஞ்சு 74 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. பட் ஆனால் நாம் இப்போ தான் வந்து பெண்களுக்கு சொத்துல உரிமை இருக்கு அப்படின்னு, ஈக்குவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு நாம் இப்போ தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அதாவது 2005க்கு முன்னாடி பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு பெண்களுக்கு சொத்தில் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. பட் ஆனால் இதுக்கு முன்னோடியாகவே நம்ம தமிழ்நாடு வந்து எல்லாத்துலேயுமே முன்னோடி மாநிலம் அப்படின்னு நம்ம பல விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அந்த வகையில் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்குறதுலையும் தமிழ்நாடு முன்னோடி மாநிலம் தான். இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண்களுக்கு சொத்தில் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சட்டம் இயற்றிய முதல் மாநிலம் தமிழ்நாடு 1989. பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கணும்னு சொன்ன முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் தான். ஓகேங்களா. இப்போ பெண்கள் சம்பந்தமான விஷயம் பார்த்துட்டோம். அவங்க சம்பந்தமான இருக்கிற சில சட்டங்கள், முக்கியமான சட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இருக்கிறதுலே மிக முக்கியமான சட்டம் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், வரதட்சணை தடுப்பு சட்டம். ஓகேங்களா, 1961. அதுக்கடுத்து சதி ஒழிப்பு சட்டம் 1987. நெக்ஸ்ட் பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் சட்டம், குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. ஓகேங்களா. 4வது பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையை தடுத்தல் மற்றும் அவர்களுக்கு முறையான அந்த என்ன சொல்ல வர்றது ஆலோசனை வழங்குதல், அதுக்கான சட்டம் வந்து 2013 ஏற்றினாங்க. இந்த 4ம் பெண்கள் சம்பந்தமான முக்கிய சட்டங்கள். 1961 வரதட்சணை தடுப்பு சட்டம், 1987 சதி ஒழிப்பு சட்டம், 2005 குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம், 2013 பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை தடுப்பு சட்டம். சரிங்களா, கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்த கேள்வி, அடுத்த ஈவெண்ட்டு ICC T20 வேர்ல்டு கப். இப்போ இந்த நியூஸ் லாஸ்ட் ஒர்க்கில் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, அடுத்த ICC T20 எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதுதான் இந்த ஈவெண்ட்டு. அந்த வகையில் 7வது T20 ICC ஆண்கள் உலகக்கோப்பை போட்டி 2021 இந்தியாவில் நடக்க போகுது. ஓகேங்களா. ஆக்சுவலாக ஆஸ்திரேலியாவில் நடக்கிறதா இருந்தது. ICC இப்போ கடந்த வாரத்தில் நடந்த கூட்டத்தில் முடிவு பண்ணி 2021 இந்தியாவில் நடத்த முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. 7வது T20 உலகக்கோப்பை போட்டி 2021 இந்தியாவில் நடக்க போகுது. 8வது T20 உலகக்கோப்பை போட்டி 2022 ஆஸ்திரேலியாவில் நடக்க போகுது. சரிங்களா, இது ரெண்டும் லாஸ்ட் வீக்கில் வந்த ஒரு அப்டேட்டு. ICC சம்மந்தமான ஒரு டேபிள் ஒன்று பார்த்துடலாம் நெக்ஸ்ட் ஸ்லைடில். இது வரைக்கும் நடந்ததில் ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ICC ஆண்கள் T20 உலகக்கோப்பை 2007 நடந்தது.
சவுத் ஆப்பிரிக்கா தான் அதை வந்து நடத்திய நாடு. அதில் ஃபஸ்ட்டு வின் பண்ணது இந்தியா தான். ஓகேங்களா, இது நமக்கு தெரியும். இது வரைக்கும் நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். 1லேருந்து 6வது T20 உலகக்கோப்பை வரைக்கும் கொடுத்துருக்கோம். இறுதியாக நடந்தது 6வது உலகக்கோப்பை T20 உலகக்கோப்பை போட்டி வந்து 2016 இந்தியாவை தான் அதை நடத்துச்சு. அதில் வின் பண்ணவங்க வெஸ்ட் இண்டீஸ். ஓகேங்களா, இப்போ 7, 8 நம்ம சொல்கிறோம். 7வது T20 உலகக்கோப்பை 2021 இந்தியா நடத்த போகுது. 8வது உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி, ஆண்கள் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வந்து ஆஸ்திரேலியா 2022 நடத்த போகுது. ஓகேங்களா, 2020 நடந்திருக்க வேண்டியது கொரோனானால 2021 போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, சரி, அதுக்கு அடுத்த ஈவெண்ட் பார்க்கலாம். இந்த பிக்சர்ஸ் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு கப்பல், கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த சரக்கு கப்பல் கடலில் வந்து அது ஒரு விபத்து ஏற்பட்டு மூழ்கினதுனால கச்சா எண்ணெய் வந்து கடலில் கொட்டிடுது. சரிங்களா, இது போன வாரத்தில் நிகழ்ந்தது. இதனால அந்த நாட்டில் சுற்றுச்சூழல் அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க. அந்த தொடர்பான ஈவெண்ட் தான். எந்த நாடு அப்படின்னா மொரீஷியஸ், இந்தியன் பெருங்கடலில் இருக்கிற மொரீஷியஸ் நாடு. ஜப்பான் நாட்டை சேர்ந்த கப்பல். ஈவெண்ட் வந்து என்னன்னா, கப்பல் வந்து கச்சா எண்ணெய் எல்லாம் கடலில் விழுந்ததுனால அந்த பகுதியை ஃபுல்லாகவே சுற்றுச்சூழல் அவசர நிலை, எமர்ஜென்சி, என்விரான்மெண்டல் எமர்ஜென்சியை மொரீஷியஸோட பிரைம் மினிஸ்டர் பிரவிந்த் ஜெகநாத் அவர் அறிவிச்சிருக்கார். சரிங்களா, இதுதான் அதோட விஷயம். அதுக்கு அடுத்து மொரீஷியஸ் பற்றி சில விஷயங்களை அடுத்து கொஞ்சம் ஸ்லைடில் பார்த்துடலாம். ஏன்னா அவங்களுக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து நீண்ட நாட்கள் உடையது. இந்திய நாட்டுக்கும் மொரீஷியஸ்க்கும், நம்ம தமிழர்களுக்குமே மொரீஷியஸ்க்கும் தொடர்பு வந்து நீண்ட நாள் தொடர்பு. ஃபஸ்ட்டு அதோட தலைநகரம் போர்ட் லூயிஸ். ஓகேங்களா, எனக்கு தெரியும். மொரீஷியஸ் வந்து இந்திய பெருங்கடலில் அமைஞ்சிருக்க ஒரு தீவு நாடு. அதுக்கடுத்து மொரீஷியஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஸ்ட்ரைக் ஆகிற ஒரே விஷயம் வந்து என்னென்னா, இந்தியாவோட ஸ்ட்ரைக் ஆகிற ஒரே விஷயம் என்னென்னா, இந்தியாவிலேயே அதிக அளவு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய முதலீடு மேற்கொள்ளும் நாடுகள். அதில் எப்படியுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் அந்த பிளேஸில் வந்துடும் மொரீஷியஸ் இல்லை சிங்கப்பூர். இது ரெண்டும் தான் முதலிடம் இல்லை ரெண்டாவது இடம், மாறி மாறி வரும். அந்த வகையில் கடந்த நிதியாண்டில் இந்தியாவில் அந்நிய முதலீடு மேற்கொள்வதில் இரண்டாவது நாடு வந்து மொரீஷியஸ், முதல் நாடு சிங்கப்பூர். ஓகேங்களா, தமிழர்கள் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கும் அவங்களுக்குமான ரிலேஷன் அதை பார்த்தோம்னா 7வது உலக தமிழ் மாநாடு 1989 போர்ட் லூயிஸில் நடைபெற்றது. சரிங்களா, அதுக்கடுத்து இப்போ ரீசன்ட் டேஸில் போன வாரத்தில் நடந்த ஒரு ஈவெண்ட்டு, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவங்க வந்து மொரீஷியஸ் நாட்டோட சுப்ரீம் கோர்ட் பில்டிங்கை துவக்கி வச்சாங்க. ஓகேங்களா, இது போன வாரத்தில் நடந்த ஈவெண்ட். இதுதான் மொரீஷியஸ் பற்றி. அதுக்கு அடுத்த ஈவெண்ட் பார்க்கலாம். அந்த இதோட கண்டினியூட்டி தான் உலக தமிழ் மாநாடு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அது இது வரைக்கும் முன்னாடி நடந்தது. இது வந்து நம்ம ரிப்பீட்டடாக கொடுத்துட்டே இருக்கிறோம். எதுக்காக ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்னா, அதை வந்து மெனக்கெட்டு நம்ம போய் தனியாக உட்காந்து படிக்கணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கனாலே நமக்கு அது ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைத்துரும். அதுக்காக தான் சில விஷயங்கள் வந்து சொல்லும்போது நம்ம ரிப்பீட்டடாக கொடுத்துட்டே இருக்கிறது. ஓகேங்களா, அந்த வகையில் இது வரைக்கும் நடந்த 10 மாநாடுகள் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். சரிங்களா, இது நம்ம அடிக்கடி சொன்னது தான். சில முக்கிய மாநாடுகள்னா 2வது மாநாடு, 5வது மாநாடு, 8வது மாநாடு. ஏன்னா இது 3 மாநாடுகளும் தமிழ்நாட்டில் நடந்தது. அப்போ முதலமைச்சராக இருந்தவங்களோட தலைமையில் நடந்தது. சரிங்களா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லேட்டஸ்ட்டாக நடந்ததுன்னா 2019 சிக்காகோவில் 10வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது. ஓகேங்களா, இதில் கொஞ்சம் டிஃபர் ஆகிற ஒரே ஒரு உலக தமிழ் செம்மொழி மாநாடு, அது வந்து 2010 கோயம்புத்தூரில் நடந்தது. ஓகேவா, சரி. அடுத்த ஈவெண்ட்டு சென்னை டு அந்தமான் நிக்கோபார். பிக்சர் பார்த்த உடனே நமக்கு ரெக்கக்னைஸ் ஆகிருக்கும் இது என்ன கேள்வி, என்ன ஈவெண்ட்டு அப்படின்னு. அதாவது சென்னைக்கும் அந்தமானுக்கும் இடையே
தரைவழி ஓஎஃப்சி கேபிள் திட்டத்தை பிரைம் மினிஸ்டர் துவங்கி வச்சிருக்கிறாங்க. அந்த திட்டத்தோட பேர் தான் வந்து கேனி, CANI, சப்மரைன் ஆப்டிக்கல் ஃபைபர் ப்ராஜெக்ட். அதாவது சென்னை அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? அந்தமான் நிக்கோபாரில் தொலைத்தொடர்பு வசதியை ஏற்படுத்துறதுக்காக சென்னையிலிருந்து ஆப்டிக்கல் ஓஎஃப்சி கேபிள் வந்து கடல் கீழே கொண்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட அதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2312 கிலோமீட்டர் திட்டத்தை அந்தமானுக்கு இங்கேருந்து கொண்டு போய் நீளம் உடைய திட்டம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. கனெக்டிங்னா சென்னை டு போர்ட் பிளேயர், அதாவது எந்த இரு நகரங்களுக்கு இடையே அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னையிலிருந்து போர்ட் பிளேயர், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த திட்டத்தோட பேர் கேனி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. CANI, சென்னை அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் ப்ராஜெக்ட். சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்து ராஷ்ட்ரிய ஸ்வச்தா கேந்திரா. இது பிக்சரில் பார்த்துருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ரிப்பீட்டடாக சில விஷயங்கள் வந்து சொல்கிறது வந்து பிரைம் மினிஸ்டர் இன்னாகிரேட் பண்ணுறது இல்லை பிரைம் மினிஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. நம்ம கிளாஸில் கூட அடிக்கடி சொல்லுவோம். ஏன்னா அது வந்து நமக்கு நிறைய அதிலிருந்து ஒரு நேஷ்னல் ஈவெண்ட்ஸ், நிறைய ஈவெண்ட்ஸ் அதிலிருந்து தான் நமக்கு கிடைக்கும். சில விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை அவங்க அப்டேட் பண்ணி சொல்லுவாங்க, இல்லை சில இனாகிரேட் பண்ணுறது. அது நமக்கு என்ன சொல்வது, ஈஸி சோர்ஸ் ஆஃப் ஈவெண்ட் அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் ஹேண்டில் நம்ம ஃபாலோ பண்ணுறது தான். ஓகேங்களா? அந்த வகையில் ராஷ்ட்ரிய ஸ்வச்தா கேந்திரா அப்படின்னு ஒரு இது துவங்கியிருக்காங்க, ஒரு ஆர்கனைசேஷனை. எங்கே யாரால் துவக்கப்பட்டது அப்படின்னா பிரைம் மினிஸ்டரால். ஸ்வச் பாரத் மிஷன் அந்த திட்டத்தின் கீழே ராஜ்காட் டெல்லியில் இருக்குது. ராஜ்காட்டுங்கிறது வந்து எங்கே இருக்குது? டெல்லியில் மகாத்மா காந்தியோட நினைவிடம். ஓகேங்களா? ராஜ்காட்டில் பிரைம் மினிஸ்டரால் துவக்கி வைக்கப்பட்டது. சரிங்களா? இது வந்து ஒரு இன்டராக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர், ஸ்வச் பாரத் சம்பந்தமான, அதாவது ஸ்வச் பாரத் திட்டத்தில் தூய்மை பாரத் திட்டத்தின் கீழே ஒரு இன்டராக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுலேருந்து தெரிஞ்ச ரெண்டே விஷயம், ராஷ்ட்ரிய ஸ்வச்தா கேந்திரா எங்கே தொடங்கியிருக்காங்க அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சால் போதும். சரிங்களா? இந்த ராஜ்காட் அப்படின்னு பார்த்தாச்சு. அது கண்டினியூஸாக அடுத்த ஒரு ஜிகே மாதிரியான ஒரு அப்டேட் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். ஃபேமஸ் லீடர்ஸ் அண்ட் தர் மெமோரியல்ஸ் நேம். ஓகேங்களா? புகழ்பெற்ற தலைவர்கள் அவங்களோட நினைவிடங்களுக்கு பேர் வச்சுருக்காங்க. அந்த நினைவிடங்களை நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். அந்த வகையில் மகாத்மா காந்தி ராஜ்காட் தெரியும், ஜவஹர்லால் நேருக்கு சாந்திவன் அப்படின்னு சொல்கிறாங்க, லால் பகதூர் சாஸ்திரிக்கு விஜய் காட், இந்திரா காந்திக்கு சக்தி தல், அம்பேத்கருக்கு சைத்ர பூமி, சரண் சிங் கிஷான் காட், ராஜீவ் காந்தி வீர் பூமி. இவங்க எல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக நம்ம கிளாஸில் பார்த்தது, இல்லை சில முக்கியமான அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிகே மெட்டீரியல் கொடுத்தது. இதை தவிர எக்ஸ்ட்ரா இருக்கிற இன்னொரு 4-5 இருக்குது, அதையும் சேர்த்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தயவு செஞ்சு வீடியோ பார்க்கும்போது பாஸ் பண்ணிவிட்டு அதை எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பெட்டரான ஐடியாவும் கூட. இதில் லேட்டஸ்ட்டாக அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு சைடவ் அத்தல் அப்படிங்கிற பேரில் யமுனை நதிக்கரையில் ஏற்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் லேட்டஸ்ட்டில் நமக்கு தெரிஞ்ச ஒரு நினைவிடம். அடல் பிகாரி வாஜ்பாய் அவரோட பிறந்த தினத்தை தான் நல்ல ஆளுமை தினமாக கொண்டாடுறாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், டெல்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி. சமீபத்தில் புதுடெல்லியில் மின்சார வாகன போக்குவரத்து கொள்கை அப்படின்னு ஒன்று வெளியிட்டாங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ எதிர்வரும் காலங்களில் வந்து பெட்ரோல் டீசலை சார்ந்திருக்காம மின்சார வாகனங்கள் தான் ஆக்கிரமிக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் உலகம் முழுவதும் மின்சார வாகனங்கள் நோக்கி போயிட்டுருக்காங்க. அந்த வகையில் நியூ டெல்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி வெளியிட்டிருக்காங்க. எதனால் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, வாகன போக்குவரத்துனால அதிக பொல்யூட் ஆகிற உலகத்திலேயே மிகப்பெரிய முதல் நகரம் அப்படின்னா டெல்லி தான். ஓகேங்களா? மெயின் பொல்யூஷனுக்கு வந்து டெல்லியில் காரணமே வந்து வாகனங்கள் புகை தான். அதை தடுக்கிறதுக்கு தான் டெல்லியில் பல கட்ட முயற்சிகள் எடுத்தாங்க. அதை நம்ம கிளாஸில் பல டைம் சொல்லியிருக்கோம்.
10 ஆண்டுகள் குறைவான டீசல் வாகனங்களுக்கு தடை. அதுக்கப்புறம் அதாவது ஆட் ஆர் ஈவன் ஃபார்முலா அப்படின்னு ஒரு ஃபார்முலா விட்டாங்க. அதாவது வண்டியோட ரிஜிஸ்டர் நம்பர் லாஸ்ட் டிஜிட் வந்து ஒற்றைப்படையில் இருந்ததுன்னா அது ஒற்றைப்படை நாட்களிலும், இரட்டைப்படை இருந்தால் இரட்டைப்படை நாட்களிலும் அதுதான் இயக்கணும். அதை மீறி இயக்குனா குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன்லாம் கலெக்ட் பண்ணாங்க. அந்த ஒரு விஷயம். பலகட்ட முயற்சிகள். பஸ் எல்லாமே சிஎன்ஜி பஸ், கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் பஸ்ஸாக மாற்றுறாங்க. அந்த வகையில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி கொண்டு வந்து அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த பாலிசியில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. சில முக்கியமானதை மட்டும் நம்ம பார்க்கலாம். 2024க்குள்ள 25% எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொண்டு வந்துடணும். இப்போ இருக்கிற வாகனங்களில் 2024க்குள்ள 25% வாகனங்கள் வந்து மின்சார வாகனங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க திட்டமிட்டிருக்காங்க. சரிங்களா? அதேமாரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மின்சார வாகனங்கள் வாங்குறதுக்கு பல சலுகைகள் இல்லை அதை ஊக்குவிக்கும் வகையில் பல திட்டங்கள் சொல்லியிருக்காங்க அந்த பாலிசிலேயே. அதில் முக்கியமானது வந்து என்னென்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயும் ரோட் டேக்ஸ் ரெண்டுமே வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸையும் சாலை வரியையும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் இதில் கொஞ்சம் முக்கியமானது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி 2019 தமிழக முதல்வர் அவர்களால் வெளியிடப்பட்டது. அதேமாரி பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்க், மின்சார வாகன பூங்கா அப்படின்னு ஒரு திட்டத்தை தமிழ்நாடு தான் ஆரம்பிக்க போகிறாங்க. சரிங்களா? இது ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன். அதனால் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, அது சம்மந்தமாகவே இந்தியாவில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி கொண்டு வரதுக்கான திட்டம், மத்திய அரசோட திட்டங்கள் தான் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். நேஷ்னல் எலக்ட்ரிக் மொபிலிட்டி மிஷன் பிளான் 2020. அது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 2013. அதோட நோக்கம், எய்ம் கீழே கொடுத்துருக்கோம். டு அச்சீவ் 6 to 7 million சேல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இன் இந்தியா பை 2020. அதாவது 2020க்குள் சுமார் 60 இல்லை 70 லட்சம் மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. சரிங்களா? அதுதான் அந்த நேஷனல் எலக்ட்ரிக் மொபிலிட்டி மிஷன் பிளான் அப்படின்னு. அதோட கீழே தான் அதோட என்ன சொல்றது, ஒரு சப்சிடி ஸ்கீமா ஃபேம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இது நமக்கு தெரியும், நம்ம கிளாஸ்லேயும் சொல்லியிருக்கோம். ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு ஒரு திட்டம், ஃபேம் திட்டம். இப்போ அந்த திட்டத்தில் தான் ஃபேம் 1, ஃபேம் 2, ஃபேம் 3லாம் போயிட்டுருக்கு. அது வந்து 2015 தொடங்கினாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி பொறுத்தளவுக்கு இந்தியாவில் இருக்க 2 முக்கியமான திட்டங்கள் இதுதான். சரிங்களா? நேஷனல் எலக்ட்ரிக் மொபிலிட்டி மிஷன் பிளான் 2020 ஆரம்பித்தது 2013. ஃபேம் அப்படிங்கிற திட்டம் 2015 ஆரம்பித்தாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்த கொஸ்டின், 3 புகைப்படங்கள். நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா 2 பேர் நமக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். சென்ட்ரலில் இருக்கவங்க டொனால்ட் ட்ரம்ப்பு, ரைட் சைடில் இருக்கிறவர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. ஓகேங்களா? இது சம்பந்தமாக இப்போ போன வாரத்தில் ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. அது என்னன்னா, இஸ்ரேலுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையில ஒரு அமைதி பிரகடனம், அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. லெஃப்ட் சைடில் இருக்கிறவரோட பேர் வந்து முகமது பின் சையத். ஓகேங்களா? ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைவர் முகமது பின் சையத் அவருக்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுக்கும் இடையில ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. அந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் டொனால்ட் ட்ரம்ப். ஓகேங்களா? அவர் தான் மத்தியஸ்தராக இருந்து அந்த அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார். எதனால் அமைதி ஒப்பந்தம்? அந்த கேள்வி அடுத்து நமக்கு வரும். ஏன்னா அரபு அமீரகம் தொடங்கும் போதே இஸ்ரேல் வந்து அரபு அமீரகத்துக்கு ஒரு பகைமை நாடு அப்படின்னு தான் பிரகடனப்படுத்தியிருந்தாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சுவார்த்தை மூலம் கலைந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2க்கும் இடையில ஒரு நல்லுறவு, ஒரு நட்புறவு ஏற்படுத்தி சில திட்டங்கள்லாம் டிப்ளமேட்டிக் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதை ஏற்படுத்துறதுக்காக இந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தியிருக்காங்க. சரிங்களா?
யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம் வந்து இஸ்ரேலோட இந்த மாதிரி அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்திய மூன்றாவது அரபு நாடு. ஓகேங்களா. அப்போ முதல் இரண்டு எகிப்து அண்டு ஜோர்டான் கீழே நம்ம கொடுத்துருக்கோம். தி அக்ரிமெண்ட் விச் யூஸ் ஹெல்ப்டு broker means UAE is of course becomes only the third Arab state அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து எகிப்து, அடுத்து ஜோர்டான். ஓகேங்களா. கொஞ்சம் முக்கியமானது அமைதி ஒப்பந்தம். சமீபத்தில் இஸ்ரேலுக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் இடையில அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. காரணமாக இருந்தவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து ஈவெண்ட்டு ஒரு ஆம்புலன்ஸ் இந்த சென்ஸ் ஒரு லேப், ஒரு நடமாடும் ஆய்வகம் அப்படிங்கிறது ஏதாவது ஞாபகம் வருதா? இப்போ நமக்கு நடமாடும் ஆய்வகம்னாலே நமக்கு தெரிஞ்சது எல்லாமே கொரோனா சம்மந்தமாக, COVID-19 சம்மந்தமான ஆய்வகமாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அந்த தொடர்பான ஈவெண்ட்டு தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் மொபைல் RT-PCR டெஸ்டிங் லேப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இந்தியாவின் முதல் நடமாடும் PCR ஆய்வகம். PCR டெஸ்ட் நம்ம இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பிசிஆர்னா என்ன அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பென்ஷன் தான் கீழே கொடுத்துருக்கோம். RT-PCR டெஸ்ட் அப்படிங்கிறாங்க ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரஸ் செயின் ரியாக்ஷன், அதுதான் RT-PCR அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன். இப்போ இந்த திட்டம் எங்க தொடங்கி இருக்கிறாங்க? நடமாடும் ஆய்வகம் எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னா பெங்களூர்ல. சரிங்களா. இந்தியாவின் முதல் நடமாடும் PCR டெஸ்டிங் லேப், நடமாடும் PCR ஆய்வகம் பெங்களூர்ல தொடங்கியிருக்காங்க. அதோட பேரு ஐ லேப் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. இதை டெவலப் பண்ணது, இதை வந்து இந்த இந்த ஆய்வகத்தை வந்து உருவாக்குனது வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், இந்திய அறிவியல் கழகம். சரிங்களா. பெங்களூர்ல இருக்கு. இது ஒரு நாளைக்கு 9000 ஆய்வுகள் கொரோனா டெஸ்ட் எடுக்கிறதுக்கான திறன் பெற்றிருக்கு. சரிங்களா. பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்த ஈவெண்ட்டு ஒரு பிக்சர். இப்படி யாருன்னு தெரியுதா? தெரியலனாலும் பரவாயில்ல. டாக்டர் MS சுவாமிநாதன் அவார்ட் ஃபார் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் 2020, 2020ஆம் ஆண்டிற்கான டாக்டர் MS சுவாமிநாதனின் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான விருது பெற்றவர். ஓகேங்களா. இவரோட பேரு RS பரோடா. இவர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சோட முன்னாள் தலைவராக இருந்திருக்கார். சரிங்களா. RS பரோடா. கொஸ்டின் சிம்பிள். MS சுவாமிநாதன் அவார்ட் ஃபார் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் 2020, 2020ஆம் ஆண்டிற்கான MS சுவாமிநாதன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விருது இந்த வருஷம் RS பரோடா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இந்த இன்ஸ்டியூட் எங்க இருக்கு? பூசால இருக்கு. பூசா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. சரிங்களா. அடுத்து யுனெஸ்கோ இன்டர் கவர்மெண்ட் ஓசனோகிராஃபிக் கமிஷன், இது ரெண்டும் சேர்ந்து இந்தியாவில் 2 இடங்களை வந்து சுனாமியை எதிர்கொள்ளும் வகையில் என்ன சொல்றது, சுனாமியை எதிர்கொள்ளும் வகையில் ப்ரிப்பேர்டா இருக்கிற 2 இடங்கள் அப்படின்னு 2 இடங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அது 2 இடங்கள் என்னென்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சுனாமி ரெடி வில்லேஜ், 2 கிராமங்களுக்கு வந்து சுனாமியை எதிர்கொள்ளும் வகையில் நேர்த்தியா ப்ரிப்பேர்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 எங்கன்னா ஒடிசால இருக்கிற வெங்கட்ராய்பூர் அண்டு நோலியாசை, வெங்கட்ராய்பூர் மற்றும் நோலியாசகி அப்படிங்கிற 2 இடங்கள் வந்து யுனெஸ்கோ மற்றும் இன்டர் கவர்மெண்ட் ஓசனோகிராஃபிக் கமிஷனால சுனாமியை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான எல்லா வசதிகளும் பெற்ற கிராமங்கள் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட 2 இடங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த 2 இடங்கள் தான், வெங்கட்ராய்பூர் அண்டு நோலாசகி, ஒடிசால இருக்கு. நோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து யானை புகைப்படம். சமீபத்தில் மத்திய அரசு வந்து ஒரு போர்ட்டல் ஒன்று வெளியிட்டாங்க, யானை தொடர்பானது. அது சம்பந்தமாக தான் இது. என்ன போர்ட்டல்? நேஷனல் போர்ட்டல் ஆன் ஹியூமன் எலிஃபண்ட் கான்ஃப்ளிக்ட், அதாவது யானை மற்றும் மனிதர்களுக்கு இடையேயான மோதல் தொடர்புடைய
மோதலை தடுத்தல் தொடர்புடைய ஒரு தேசிய இணையதளம் இயங்குதளம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. கான்ஃப்ளிக்ட்னா சண்டை. ஓகேங்களா. மோதல் அப்படின்றது மனிதன் விலங்கு மோதல். இதுல மனிதன் யானை மோதல் தொடர்பான நேஷனல் போர்ட்டல். அதோட பேர் என்ன அப்படின்னா சுரக்ஷா. சுரக்ஷா அப்படிங்கிறது அந்த போர்ட்டலோட பேரு. யானை மனித மோதல்கள் தொடர்பான பல விஷயங்கள் அந்த போர்ட்டலில் வந்து ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் அப்பப்போ, ஏன்னா நிறைய பேர் இறக்குறாங்க, அதுக்கான ரீசன்ஸு. இதோட நோக்கம் என்னென்னா அந்த யானை மனிதர்களுக்கு இடையான மோதலை வந்து அதோட இதை இன்டென்ஸை குறைக்கிறது. ரெண்டாவது, அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுத்தல். அதனால் நிறைய யானைகளும் இறக்குறாங்க, யானைகளும் இறக்குது, மனிதர்களும் இறக்குறாங்க. அந்த உயிரிழப்புகளை தடுத்தல். சரிங்களா. அதுக்கு தேவையான முன்னேற்பாடு, மனிதர்கள்ட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, யானை வழித்தடங்களில் வந்து ஆக்கிரமிப்பாமல் இருக்கிறது போன்ற பல விஷயங்கள் வந்து அந்த சுரக்ஷா அப்படிங்கிற போர்ட்டலில் இருக்குது. சரிங்களா. யானைகள் பார்த்தாச்சு. உலகிலேயே அதிக யானைகள் இருக்கிற நாடு அப்படின்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஒரு ஆப்பிரிக்க நாடு போட்ஸ்வானா அப்படின்ட்டு. ஓகேங்களா. இந்தியாவில்னு பார்த்துட்டோம்னா கர்நாடகாவில் தான் அதிக யானைகள் இருக்குது. இன்னும் முக்கியமாக பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த பந்திப்பூர், மசனகுடி, முதுமலை இந்த இடங்கள்ல தான் வந்து யானைகளோட வாழ்விடம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. சரி. ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் 1992 யானைகளை பாதுகாப்பதற்காக இந்திய அரசால துவங்கப்பட்ட திட்டம் ப்ராஜெக்ட் எலிஃபண்ட். சரிங்களா. வேர்ல்டு எலிஃபண்ட் டே, உலக யானைகள் தினம் இந்த ஆகஸ்ட் 12 தான் கொண்டாடினாங்க. ஓகேவா. சரி. அது அப்படியே அதோட கண்டினியூட்டான ஒரு 2 கொஸ்டின். ப்ராஜெக்ட் எலிஃபண்ட், ப்ராஜெக்ட் டைகர் நம்ம பார்த்தோம் 1973. புலிகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக, அதுங்களோட எண்ணிக்கையை வந்து பெருக்கிறதுக்காக. அதேமாரி இந்த வகையில் யானைகளில் வந்து பாதுகாத்து அதோட எண்ணிக்கையை பெருக்கிறதுக்காக துவங்கப்பட்ட ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் திட்டம் வந்து 1992 துவங்கினாங்க. ஓகேங்களா. சுரக்ஷா அந்த ஆப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நேஷனல் போர்ட்டல் இயங்குதளத்தோட பேர் சுரக்ஷா. சரி. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து ராஜஸ்தானில் நடந்த ஒரு நிகழ்வு தான். ராஜஸ்தானோட முதலமைச்சர் அசோக் கெலாட், நம்ம பொலிட்டிக்கலாக போகிற இந்த கரண்ட் ஈவெண்ட் சென்ஸ் ராஜஸ்தானில் ஒரு திட்டம் ஆரம்பிக்க போகிறாங்க. ஓகேங்களா. அது கொஞ்சம் ஒரு முக்கியமான திட்டம். ஏன்னா அது தமிழ்நாட்டில் இருந்து போன ஒரு முன்னோடி திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் அது கொஞ்சம் முக்கியத்துவம் பெறுது. என்ன திட்டம்? ராஜஸ்தான் லான்ச்சஸ் இந்திரா ரசோய் யோஜனா. அந்த திட்டத்தோட பேரு இந்திரா ரசோய் யோஜனா அப்படிங்கிறது அந்த திட்டத்தோட பேர். என்ன திட்டம் அப்படின்னா நகர்ப்புறங்களில் வாழும் ஏழை மற்றும் ஏழை மக்களுக்கு 8 ரூபாயில சத்தான உணவு வழங்கும் திட்டம். சரிங்களா. நகர்ப்புறங்களில் வாழும் ஏழை மக்களுக்கு 8 ரூபாயில் மிக குறைவான விலையில சத்தான உணவுகள் வழங்கும் திட்டம். சரிங்களா. திட்டத்தை பார்த்தோன்னே நமக்கு டக்குன்னு கிளிக் ஆகணும். இதே மாரி ஒரு திட்டம் நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்கு, அம்மா உணவகம். சரிங்களா. அந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணி தான் இந்தியாவில் பல இடங்கள்ல பல திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் என்னென்ன திட்டம் அப்படிங்கிறது கூட பார்த்துடலாம். ஒடிசால ஆகார் யோஜனா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுவும் இதே மாதிரி மலிவு விலை உணவு வழங்கும் திட்டம், குறைவான விலையில் உணவு வழங்கும் திட்டம், ஆகர் யோஜனா. கர்நாடகால இந்திரா கேன்டீன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. சரிங்களா. அதே அம்மா உணவகத்தை ஃபாலோ பண்ணி ஏற்படுத்தினது தான் இந்திரா கேன்டீன் அப்படின்னு. ஆந்திரால அண்ணா கேன்டீன். அண்ணாங்கிறது வந்து யாருன்னா ராஜசேகர ரெட்டி, YS ராஜசேகர ரெட்டி அப்படின்னு ஆந்திராவோட முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர். அவரோட நினைவாக அண்ணா கேன்டீன். சமீபத்தில் அந்த ராஜஸ்தானுக்கு முன்னாடி சமீபத்தில் நடந்த ஒரு ஈவெண்ட்னா சிவபோஜன் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் துவங்கப்பட்ட உணவகம் இது. ஓகேங்களா. குறைந்த விலை, ஏழைகளுக்கு குறைந்த விலையில உணவு வழங்கும் திட்டம் சிவபோஜன் மகாராஷ்டிராவில் தொடங்கினாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் அம்மா உணவு திட்டத்தோட முன்னோடி, அம்மா உணவகத்தை முன்னோடியாக கொண்டு ஏற்படுத்தப்பட்ட திட்டங்கள். ஓகேவா. அதுக்கு அடுத்த ஈவெண்ட் பார்க்கலாம். ஒரு கிரிக்கெட் தொடர்பான ஒரு கரண்ட் அப்டேட்டு. அம்பையர் ஐசிசியோட சர்வதேச
நடுவர்கள் பேனலில் இந்தியாவிலேருந்து ஒருத்தரோட தேர்வு செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா, அவர் தான் இவரோட பேர் கேரளாவை சேர்ந்தவர் KN அனந்த பத்மநாபன். சரிங்களா, ஐசிசியோட சர்வதேச நடுவர்கள் பேனலில் தற்போது இந்தியாவிலேருந்து ஒருத்தவரை சேர்த்துருக்காங்க. அவர் தான் KN அனந்த பத்மநாபன், கேரளாவை சேர்ந்தவர். சிம்பிள் கொஸ்டின் தான். அதுக்கு அடுத்து இது நம்ம தேர்வாணையம் தொடர்பான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். மத்திய தேர்வாணையம் UPSCயோட தலைவராக இப்போ ஒருத்தவரை நியமிச்சிருக்காங்க. அந்த தொடர்பான கொஸ்டின் தான். நியூ UPSC சேர்மன், அவரோட பேரு பிரதீப் குமார் ஜோஷி. ஓகேங்களா, தற்போது UPSCயோட சேர்மனாக தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் பிரதீப் குமார் ஜோஷி. இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரு அப்டேட்காக தெரிஞ்சுக்கிற கொஸ்டின். அதுக்கு அடுத்து அக்ரிகல்ச்சரல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், சுமார் 1 லட்சம் கோடியில அக்ரிகல்ச்சரல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு திட்டத்தை மாண்புமிகு பிரதம அமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. சரிங்களா, PM கிசான் திட்டத்தின் கீழே ஃபார்மர்களுக்கு அதாவது விவசாயிகளுக்கு தேவையான இன்புட்ஸ் கொடுக்கறது, விவசாயம் தொடர்பான உள்ளீடு பொருட்கள் மற்றும் அவங்களோட வேளாண்மையை அவங்களோட வருவாயை இரட்டிப்பாக்குதல், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்க அக்ரிகல்ச்சரல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க 1 லட்சம் கோடிக்கு. அந்த திட்டத்தை பிரதமர் தொடங்கி வச்சாங்க. PM கிசான் திட்டம் கிசானுக்கு கீழே அந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. ஜஸ்ட் இதுலேருந்து என்ன கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அக்ரிகல்ச்சரல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் எவ்வளவு தொகை அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, 1 லட்சம் கோடி எந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னு கேட்கலாம், PM கிசான் திட்டத்தின் கீழ். சரிங்களா, அதை தாண்டி இதில் ரொம்ப முக்கியமானது ஒன்று எதுவும் இல்லை. அதுக்கு அடுத்து India's first municipal corporation to provide forest land right certificates to people of urban area. நகர்ப்புறங்களில் வசிக்கும் பழங்குடியினர்களுக்கு ஃபாரஸ்ட் லேண்ட் ரைட் சர்டிஃபிகேட் உரிமை, அதாவது காடு சார்ந்த பகுதியில் இருக்கிற இடங்கள், அதாவது நகர்ப்புறங்களில் காடுகள் அதாவது ஃபாரஸ்ட் ஏரியாவில் வசிக்கிற பழங்குடியினர்களுக்கு அந்த இடம் உரிமையான இடம், ரைட் சர்டிஃபிகேட்ஸ், அவங்களோட உரிமையான இடம் அப்படின்னு சொல்லி ஒரு சான்றிதழ் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் இந்தியாவில் முதல் நகராட்சி, இந்தியாவிஸ் ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் டு ப்ரொவைட் ஃபாரஸ்ட் லேண்ட் ரைட் சர்டிஃபிகேட் டு த பீப்புள் ஆஃப் அர்பன் ஏரியா. எந்த நகராட்சி அப்படின்னா, சத்தீஸ்கரில் இருக்கிற ஜக்தல்பூர் அப்படிங்கிற நகராட்சி தான் முதல் முறையாக நகர்ப்புறங்களில் இருக்கும் அதாவது வனப்பரப்பில் வாழுகிற பழங்குடியினர்களுக்கு அந்த உரிமை சான்றிதழ், அதாவது அவங்களுக்கான உரிமை சான்றிதழ் கொடுக்கிற முதல் நகராட்சி ஜக்தல்பூர் சத்தீஸ்கர்ல இருக்கு. சரிங்களா, அதுக்கு அடுத்து இது ஒரு இன்வென்ஷன் ரிலேட்டட் டு என்ன சொல்ல வருது, கொரோனா சம்மந்தமான ஒரு கருவி. என்ன கருவினா, கொரோனா டிஸ்இன்ஃபெக்டன்ட் மைக்ரோவேவ் டிவைஸ். அதாவது கொரோனா பக்கத்திலிருந்து தற்காத்துக்கிறதுக்கான கிருமி நாசினி இந்த தெளிக்கும் எந்திரம். இது யாரு எங்கன்னா, அதோட பேரு அத்துல்யா அப்படிங்கிறது. ஒரு 30 செகண்ட்ல அந்த ப்ரெமிசஸ் ஃபுல்லாவே, அதாவது அந்த பகுதியில் சுற்றுவட்டார பகுதியில் டிஸ்இன்ஃபெக்ட் பண்றோம், கிருமி நாசினி மூலம் கிளீன் பண்ற ஒரு மெஷின் ஒன்று. ஓகேங்களா, இது மத்திய அரசு சமீபத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதோட பேரு அத்துல்யா. சரிங்களா,
அதுக்கு அடுத்த ஈவெண்ட்டு லோக் அதாலத். இப்போ போன வாரத்தில் நடந்த ஒரு ஈவெண்ட்டு. லோக் அதாலத்னா நமக்கு தெரியும், மக்கள் நீதிமன்றம், விரைவு நீதிமன்றம். அதாவது உச்ச நீதிமன்றங்களையும் உயர் நீதிமன்ற வழக்குகள் அதிகம் சேர்ந்து இருக்கிறதுனால அதை வந்து ஒரு நாள் என்ன சொல்ல வர்றது, மிக விரைவில் அதுக்கு நீதி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் அதுக்காக வருஷம் வருஷம் இது பண்ணுவாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம், இவ்வளோ லட்சம் வழக்குகள் வந்து டிஸ்போஸ் ஆச்சு, இவ்வளோ கோடி வந்து ரெவன்யூ, இவ்வளோ தொடர்பான ரெவன்யூ வந்து இதாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். என்னென்னா விரைந்து நீதி வழங்குறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கோர்ட்டுன்னு சொல்லலாம், லோக் அதாலத் அப்படின்னு. இது இப்போ சமீபத்தில் நியூஸில் வந்தது அப்படின்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவல் லோக் அதாலத். இதுவும் கொரோனா காரணமாக நீதிமன்றம் எல்லாமே இப்போ ஷட்டவுனில் தான் இருக்குது. அந்த வகையில் மின் லோக் அதாலத் இந்தியாவிலே முதல் முறையாக மாநிலம் முழுவதும் ஒரு மாநிலம் வந்து லோக் அதாலத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி செயல்படுத்தி வழக்கு விசாரிச்சிருந்தாங்க. எந்த மாநிலம் அப்படின்னா சத்தீஸ்கர். சரிங்களா, சத்தீஸ்கர் ஸ்டேட்ஸ் ஹை கோர்ட் இன் பிலாஸ்பூர் இனாகுரேட்டட் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவல் லோக் அதாலத் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, இந்தியாவிலேயே லோக் அதாலத்தை மாநிலம் முழுவதும் செயல்படுத்திய முதல் மாநிலம் அப்படின்னா சத்தீஸ்கர். சத்தீஸ்கரோட உயர் நீதிமன்ற தலைமையிடம் எங்க இருக்குன்னா பிலாஸ்பூர்ல இருக்கு. சரிங்களா, நம்ம கிளாஸ்ல பல டைம் சொல்லியிருக்கோம், ஒரு சில உயர் நீதிமன்றங்களில் வந்து அந்த மாநிலத்தோட தலைநகர்ல இல்லாம வேறு நகரங்கள்ல இருக்கும். அது நம்ம கேரளால, கேரளால அந்த மாதிரி பல விஷயங்கள், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நீதிமன்றம் வந்து அந்த மாநிலத்தோட தலைநகர்ல இருக்காது. சும்மா ஒரு ஆடட்காக தெரிஞ்சுக்கிறது, நம்ம கிளாஸ்லேயே நிறைய நாள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீதிமன்றம் பார்த்தாச்சு, ஹைகோர்ட். இப்போ இந்தியாவில் இருக்கிற உயர் நீதிமன்றங்களோட எண்ணிக்கை வந்து 25. முதல் முறையாக துவக்கி வைக்கப்பட்ட உயர் நீதிமன்றம் கொல்கத்தா உயர் நீதிமன்றம். கொல்கத்தா உயர் நீதிமன்றம் மிக பழமையானதும் கூட. கொல்கத்தா உயர் நீதிமன்றம் கொல்கத்தா, மும்பை, சென்னை, அலகாபாத், இது 4 நீதிமன்றங்களும் இந்தியாவிலே மிக பழமையான நீதிமன்றங்கள். சரிங்களா, இறுதியாக துவக்கி வைக்கப்பட்ட உயர் நீதிமன்றம்னா 2019 ஜூன் 1 ஆந்திர பிரதேசத்துக்கான உயர் நீதிமன்றம். இப்ப அமராவதியில இருக்கு. ஃபியூச்சர்ல கட்டாக் போகுது, குண்டூர் போக போகுது. ஓகேங்களா, ஏன்னா அதுதான் ஜஸ்டிஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்ல போறாங்க. அதுக்கு இனாகிரேட் 3 ஆந்திரத்துக்கு வந்து 3 தலைநகரங்களை உருவாக்க போறாங்க. அந்த வகையில ஆந்திராவுக்கு வந்து இப்ப அமராவதியில இருக்கு உயர் நீதிமன்றம். அடுத்து போக போறது குண்டூர் போக போகுது. சரிங்களா, இதுதான் ஹை கோர்ட்ஸ். இந்தியாவில் 25 கோர்ட்ஸ் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் ஒன்று பார்த்துருப்போம். யூனியன் பிரதேசங்கள்ல உயர் நீதிமன்றம் இருக்கிற ஒரே யூனியன் பிரதேசம் அப்படின்னு நம்ம டெல்லியை சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ கூட ஆடடா இன்னொன்று ஜம்மு காஷ்மீரையும் சேர்த்துக்கணும். ஏன்னா இப்போ ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம், ஜம்மு காஷ்மீருக்கு தனியாக யூனியன் ஹைகோர்ட் இருக்கு. ஓகேங்களா, அப்போ இன்னைய டேட்டுக்கு இந்தியாவில் 23 மாநிலங்கள் ப்ளஸ் 2 யூனியன் பிரதேசங்களில் உயர் நீதிமன்றம் இருக்கு. ஓகேவா, அதுதான் அடுத்த அப்டேட்டு. அதுக்கு அடுத்து இந்த லாஸ்ட் ஒரு 5 டேஸ்ல சில முக்கியமான தினங்கள், இதுல எல்லாமே நம்ம வந்து அடிக்கடி பார்க்குற ஈவெண்ட் தான். சில முக்கியமானது அப்படின்னா ஆகஸ்ட் 13 வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டே. அதுக்கடுத்து ஆகஸ்ட் 10 வேர்ல்டு பயோஃபியூல் டே. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான தினங்கள். ஆகஸ்ட் 10, ஆகஸ்ட் 13. ஓகேங்களா, நம்ம மற்ற ஈவெண்ட்ஸ்லாம் அதில் இருக்குது, ஈவெண்ட் டேட் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆகஸ்ட் 13 உலக உடல் உறுப்பு தான தினம். ஓகேங்களா, இதில் இந்தியாவிலேயே சிறப்பான மாநிலம் தமிழ்நாடு. அதனால் இது கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதேமாரி இந்த உலக பயோஃபியூல் டே, உயிரி எரிபொருள் தினம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்த வாரத்தில் இருந்து சில முக்கியமான டேஸு. அதுக்கடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். லாஸ்ட் ஒரு 2 வீக்ல சில பொலிட்டிக்கல் ஓரியன்டான சில புக்ஸ் வெளியே வந்தது. அதில் ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் அவங்களோட புக்ஸ் வந்தது. அதை நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். யார் யாருன்றதை பார்த்தரலாம். அவர் ஒன்லி ஹோம், எ கிளைமேட் அப்பீல் டு த வேர்ல்டு வந்து
தலாய் லாமா அவங்க எழுதின புக். ஓகேங்களா. அதுக்கடுத்து கீழே வெங்கையா நாயுடு அவர்கள், இந்திய துணை குடியரசுத் தலைவர், அவர்களோட புக்கு கனெக்டிங் கம்யூனிகேட்டிங் சேஞ்சிங். ஓகேங்களா. அவரோட துணை குடியரசுத் தலைவராக 3 ஆண்டு நிறைவு பெறுவதொட்டி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை இப்படி ஒரு புக்காக எழுதியிருக்கார். கனெக்டிங் கம்யூனிகேட்டிங் சேஞ்சிங். இது ரெண்டும் தான் இந்த வாரத்தில் இருக்கிற சில முக்கியமான புத்தகங்கள். சரிங்களா. திருக்குறள் ஆரம்பிச்சதை திரும்ப திருக்குறள்லையும் முடிக்கிறோம். அறிவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செயன். ஓகேங்களா. இந்த பெருந்தொற்றுக்காரங்களில் காலம் அறிந்து செயல்படுறது தான் ஒரு புத்திசாலித்தனமும் கூட. ஓகேங்களா. அதனால வெயிட் பண்ணி ஃபோக்கஸை மாற்றாம டைம் வரும்போது நம்ம அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறது. ஃபோக்கஸ் மாறக்கூடாது, கான்ஃபிடென்ட்டை விடக்கூடாது. பல பிரச்சனைகள் வரும், பல சிக்கல் வரும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும். ஓகேங்களா. வாட் நெக்ஸ்ட். இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து உலகத்தில் எல்லாருக்கும், நமக்கு தனியாளுக்குன்னு கிடையாது, உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தான் வந்துருச்சு. ஓகேங்களா. அப்படி இருக்கிறப்ப நம்ம அதுலேருந்து அடுத்து என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கணுமே தவிர அதையே யோசிச்சுட்டு ஐயோ இந்த ஒரு வருஷம் போச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டுக்கும் போகாமல் நமக்கான டைமுக்கு இன்னொரு வருஷம் நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது நல்ல ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு என்ன சொல்லுவது ஒரு டைமாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அடுத்து ஒரு எக்ஸாம் வர ஃபஸ்ட்டு எக்ஸாம்லேயே அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஃபோக்கஸ் தவறவே கூடாது, கான்ஃபிடென்ட்டை இழக்கவே கூடாது, பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். சரிங்களா. இதுதான் இந்த படத்துக்கான திருக்குறளோட முடிக்கிறோம். கரண்ட் ஈவெண்ட்டை வந்து விசுவலைஸ்டாக பார்க்கறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். மைண்டில் நல்லா பதிஞ்சிரும். மைண்டில் நல்லா பதிஞ்சாலுமே நம்மளோட முக்கியமான நோக்கம் வந்து அதை எழுதணும். ஓகேங்களா. ஏன்னா ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் தயவு செஞ்சு ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் கொடுக்குற ஈவெண்ட்டை ஒரு 30 நிமிஷம் வந்து இருக்கும். அது ஃபஸ்ட்டு டைமாக அதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா, டேட் போட்டு வரிசையாக எழுதி வச்சுட்டிங்கன்னா, நம்ம கிளாஸில் கொடுக்குற ஈவெண்ட் மாதிரி எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா. அதான் ப்ராப்பரான மெத்தடும் கூட. அதனால் நல்லா படிங்க, டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. ஓகே, தேங்க்யூ.